நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்து வரலாற்று சிறப்புமிக்க மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா, அங்கு அமைக்கப்பட்ட அருங்காட்சியகம் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலில் தீபாரதனை செய்து வழிபட்டு பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டப்பட்டு 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசியாவிற்கு படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழாவில் பங்கேற்று கடாரம் கொண்ட சோழன் என பெரும் புகழ் பெற்ற மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பெருமையை பறைசாற்றி நினைவு நாணயம் வெளியிட்டார். போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. नमः ईशानां द्रवध्यानां विश्वसर्वभूतानां ब्रह्माण्डे ब्रह्मा सोम्यस्तदा शिवं सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरावरुन्दे भौमे भवति ऊर्ध्वे मुञ्जाः ऊर्जमेवम्बा एतत्कर्म यदस्ववेधस्ववृत्ति सकलक्षेमाभिवृद्धिरस्तु सर्वोगदृढगात्रदा. देव सज्जनों, महान राजा राजेंद्र चोल प्रथम द्वारा 1000 वर्ष पूर्व किए गए नौसैन्य अभियानों की स्मृति में भारत सरकार ने एक कॉमेमोरेटिव कॉइन तैयार किया है. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாம் ராஜேந்திரன் மேற்கொண்ட வெற்றி பயணத்தை ஒரு நினைவு நாணயமாக பாரத அரசு வெளியிட இருக்கின்றது. मैं निवेदन करूंगा केंद्रीय संस्कृति सचिव श्री विवेक अग्रवाल जी से कि वे विमोचन के लिए यह स्मारक सिक्का माननीय प्रधानमंत्री जी को प्रस्तुत करें इस मंच पर. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் இந்த நாணயம் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது.